அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சொந்த தொழிலில் வெற்றி பெற வேண்டுமா, அதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நீங்கள் பெரிய லெவலில் சொந்த தொழில் செஞ்சாலும் சரி, சிம்பிளாக ஒரு மளிகை கடை, பொட்டி கடை வச்சுருந்தா கூட பரவாயில்ல, சொந்தமாக ஒரு தொழிலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் காகத்துக்கு உணவு வைத்துட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். முதல்ல குளிங்க. குளிக்காமல் எழுந்திரிச்சோன்னே அதை பழைய சோறு எடுத்து வச்சிடாதீங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே சனிக்கிழமையில் குளிச்சுட்டு காகத்திற்கு உணவு வைங்க. அது நீங்கள் என்ன சமையல் பண்ணுறீங்களோ அது என்ன உணவாக இருந்தாலும் சரி, அதை வச்சுட்டு சாப்பிட்லாம். காலபுருஷ தத்துவப்படி சொந்த தொழிலை குறிக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். 10ஆம் இடம்னா என்ன? மகரம். மகரத்தின் அதிபதி யார்? சனி பகவான். அதனால் நீங்கள் சொந்த தொழில் சரியாக போகல, சரியான வருமானம் இல்லை அப்படின்னா நீங்கள் காகத்துக்கு உணவு வச்சு பாருங்க. காகத்துக்கு உணவு வைக்கிறது ஒன்றும் பெரிய செலவெல்லாம் இல்லை. நீங்கள் சாப்பிட்றல ஒரு கைப்பிடி வெறும் சோத்தை மட்டும் கொண்டே வைக்க வேண்டாம். என்ன குழம்பு வைக்கிறீங்களோ அதையும் சேர்த்து கொண்டே வச்சுட்டு, சனி பகவானே என்னோடய தொழில் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனையும் வணங்கிட்டு சாப்பிட்லாம். சூரியனை எல்லா நாளுமே வணங்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னா கைகூப்பி வணங்குறதுக்கு என்ன செலவு பண்ணுறீங்க? சூரியனை எல்லா நாளும் வணங்குங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வணங்குறது இன்னும் ரொம்ப சிறப்பு. சொந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சனி பகவான் தான். அதுக்கு மெயின் சனி பகவான் வழிபாடு தான். கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போக முடியாத காரணமாக இருந்தாலும் சரி, இல்லை கோயிலுக்கு ஒரு சிலர் போகிறதுக்கு பிடிக்காது, போக மாட்டாங்க. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஒருபடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஒரு பிடி சாப்பாட்டை வையுங்க. கட்டாயம் உங்கள் தொழிலில் மாற்றம் ஏற்படும். மாற்றம்னா நேரம் சரியில்லைனா எல்லாமே மாறாது. ஏதோ கொஞ்சம் ஆர்டரே வரலையாம்மா, வருமானமே வரலையா, ஏதோ கொஞ்சம் வரும். கடன் ரொம்ப அதிகமாக இருக்குதா, கொஞ்சம் குறைக்கலாம். அல்லது கடன் அதிகம் வாங்காமல் கம்மியான கடன் ஆகலாம். அவ்வளோதான். கடன் ஒருத்தன் கோடிக்கணக்கில் ஆவானா, அவன் லட்சக்கணக்கில் ஆயிடுவியான். இல்லை நீ சொல்லி நான் கடனான அப்படின்னு சொல்லாதீங்க. சொந்த தொழில் செய்கிறீங்க இதை கடைபிடிச்சு பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சமாக குறைக்கலாம். சுத்தமாக ஏதோ லாபமே வரலையா, ஓரளவுக்கு லாபம் வரும். உங்கள் பொழப்பை ஓட்டுற அளவுக்கு பார்த்துக்கலாம். பெரிய டெக்டைல்ஸ், பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக ஒரு ஆர்டர் இல்லாமல் ஆட்களை சும்மா வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுக்குறீங்களா, ஏதோ ஒரு சில ஆர்டர்கள் வரும். அதை பார்த்து செஞ்சுக்குங்கள். நான் சொன்னதை கடைபிடிச்சு பாருங்கள். அதாவது உடனே எந்த வெற்றியும் கிடைக்காது, சிறிதத்தான் கிடைக்கும். நான் சொன்னதை கடைபிடித்து பாருங்கள். வாழ்வில் வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் வாழுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.